இது வந்து நம்ம செல்வா வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாரா? எந்த கோயிலுக்கு மறந்து போச்சு? இல்லை, குன்றக்குடி இல்லை, திருப்பரங்குன்றம். அந்த கோயிலில் வித்துச்சு. அதனால் பிள்ளைங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அது ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் அன்பாக்சிங் பண்ணுறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தே 1 மாதம் ஆயிடுச்சு. கீழே வை, ஒரு நோட் எடுத்து, இந்த நோட் எடுத்து. இங்கே பாருங்கள், இதான் வாங்கிட்டு வந்தது. இதெல்லாம் நான் நீங்களாம் விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எடுத்துணுமே தாயம் விழுவுதா? தாயம் இப்படியே காயெல்லாம் நவத்திட்டு போய் பாம்பு வந்தால் பாம்புல இது பண்ணணும், ஏணி வந்தால் ஏணியில். யார் நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா? சின்ன பிள்ளையில விளையாண்டுருக்கேன். சின்ன பிள்ளையில விளையாண்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இதோட சத்தம் கேட்கல நல்லா இருக்கும் விளையாட. பிள்ளைங்க வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குங்க, அதனால உட்காந்து விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கிட்டு வந்தது. அப்படின்னு சேட்டலாம் அப்படியும் சேட்டை விட்டு நீ போயிட்டா உன்னோட விட்டு நான் உண்டு கோடு. ஓகே, இது எப்படி விளையாடணும்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். வேற என்ன? விளையாடவே தெரியாது. இல்லை, எங்கள் அம்மா சொன்னிச்சுல, இது ஃபுல்லாக இப்படி வரணும், இது வரைக்கும். இங்கே தான் இது சொர்க்கவாசலாம், இங்கே தான் இருக்காங்களாம் இவங்க. இதெல்லாம் ஒவ்வொரு தாயமாக போட்டு வரணும். ஆனால் எங்களோடது என்னென்னா இந்த நம்பர் வருதுல்ல, 32 இதா 32ஓட 132ஓட முடிஞ்சிருச்சு. இப்போ காயெல்லாம் இங்கே இருந்துச்சுன்னா இப்போ இங்கே வச்சுருந்தோம்னா 2 போட்டால் பழுத்தம், இல்லைன்னா இங்கே இருந்தால் ஒரு தாயம் போட்டால் பழுத்தம், அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் எங்கள் அத்தை சொர்க்கவாசல் போய் பழுத்தம்மா, என்னத்த பழுத்தம்? பழமாயிட்டோம். சரி, ஓகே. இது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள், நீங்கள் விளையாண்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். எங்கேயாவது உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க. சிவராத்திரிக்கு நம்ம வந்து விளையாடலாம். சிவராத்திரி விடிய கொஞ்சம் வீடியோ வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க, கண்ணு முழிச்சு இது பண்ணுவாங்களா, அப்போ இந்த விளையாடுவாங்க. ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.